அவர் முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக பாடுபட்டவர். இருபத்தி 22,000 கடைகளை, ரேஷன் கடைகளை திறந்து அரசாங்கமே நடத்துவதற்கு கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர். சம்பளம் கொடுக்குறதா அரசாங்கம். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலன்னா அந்த குடும்பத்திலேருந்து வர்றவங்க தான் தொண்டு தொட்டு இருந்திருக்காங்க. இன்றைக்கும் அவரை பற்றி பேசுகிறோம், தலைவரை பற்றி நினச்சிக்கிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவர் முதலமைச்சராக இருந்தபோது மக்களுக்காக பாடுபட்டவர் அப்படிங்கிறது தான் காட்டுது. ஏழை குழந்தைகளுக்கு அவர்களின் பசியாற்ற சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தவர். எண்ணற்ற ஏழைகளுக்கு நல்ல திட்டங்களை கொடுத்து அவருடைய ஆட்சி காலத்தில் ஆட்சியை நடத்தினார். ஏழை விவசாயிகளுக்காக இலவச மின்சாரம் கொடுத்தார். அதே போல் பார்த்திங்கன்னா ரேஷன் அரிசி, அதாவது ரேஷன் சாமான்கள் புரட்சித் தலைவர் முதலமைச்சர் ஆகும் வரை எத்தனையோ அரசாங்கங்கள், எத்தனையோ கட்சிகளை சேர்ந்தவங்களாம் இருந்திருக்காங்க. ஆனால் அது ஒரு தனியார் மயமாக்கப்பட்ட மாதிரி தான் இருந்தது. தனியார் தான் அவங்கக்கிட்ட ஒப்படைச்சி தனியார்கள் தான் விநியோகமே செய்யணும். அப்படி ஒரு நிலை இருந்ததை புரட்சித் தலைவருடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட தமிழகத்தில் அன்றைய சூழ்நிலையில் 22,000 கடைகளை, ரேஷன் கடைகளை திறந்து அரசாங்கமே நடத்துவதற்கு கொண்டு வந்தவர் புரட்சித் தலைவர். எது மக்களுக்கு தேவையோ அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நல்லா செய்வார். அவர் விளம்பரம்னோ மற்ற இதில் கண்ணோட்டம் அவருக்கு போகலை. அவருடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா மொத்தமே பொறியியல் கல்லூரிகள் தமிழகத்தில் 18 தான் இருந்துச்சு, அரசாங்கம் நேரடியாக நடத்துகிற கல்லூரிகள். அப்போ பணம் படைத்தவர்கள், வசதி பெற்றவர்கள் மட்டுமே அந்த படிப்பை படித்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலையை மாற்றியவரும் புரட்சித் தலைவர். அவர் என்ன நினைக்கிறாரு, கிராமத்தில் உள்ள பிள்ளைகள்லாம் இருக்கே, இவங்கெல்லாம் ஒரு பொறியியல் கல்லூரி படிக்கணுன்னா பண வசதி இல்லையே, போக்குவரத்து வசதி இல்லையே அப்படிங்கிறத நினச்சி அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசாங்கத்திலேயே நிதிநிலை பிரச்சனை இருந்துச்சு. அதுக்காக என்ன பண்ணார், அந்த விதிகளை மாற்றி தனியாரும் பங்கு பெறலாம், தனியார் கல்லூரிகள் ஆரம்பிக்கலான்னு சொல்லி, அதுவும் முடிஞ்ச வரைக்கும் கிராம பகுதிகளில், அதாவது ஒன்றியம்னு சொல்லுவோம், கிராம பகுதிகளில் தொடங்கினாதான் அந்த சுற்றுப்பட்ட கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் படிக்க முடியும். அப்படிங்கிறத நினச்சி தான் அவர் அந்த பொறியியல் கல்லூரிகளை கொண்டு வந்தார். இன்றைக்கி கிட்டத்தட்ட 400 கல்லூரிகளுக்கு இருக்குது நம்ம தமிழ்நாட்டில். நீங்கள் எந்த மாநிலத்தில் போனாலும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, தமிழ்நாட்டு பிள்ளைங்க தான் பொறியியல் கல்லூரியில் படித்தவங்க தான் அங்கங்கே வேலையிலையும் இருக்காங்க. இது கொடுத்தவர் யார் அப்படின்னா புரட்சித் தலைவர் தான். அதே போல் பார்த்திங்கனாக்க கிராம நிர்வாக அதிகாரின்னு சொல்லி அது ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க வாரிசு மாதிரி இருந்துச்சு அந்த பதவி. ஆனால் சம்பளம் கொடுக்குறதா அரசாங்கம். ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலன்னா அந்த குடும்பத்திலேருந்து வர்றவங்க தான் தொண்டு தொட்டு இருந்திருக்காங்க. தலைவர் வந்ததுக்கு பிறகு அதையும் மாற்றி இப்போ எல்லா ஜாதிக்காரவங்களும் கிராம நிர்வாக அதிகாரியாக வந்துட்டாங்க. அதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இதே புரட்சித் தலைவர் தான். புரட்சித் தலைவர் காலத்தில் 17 லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலங்கள் இருந்தது.
அதை அவர் காலத்திலேயே அதை 70 லட்சம் ஹெக்டார் அளவுக்கு விவசாயத்தை பெருக்கி கொண்டு வர்றார். அதை செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான். அது மட்டும் இல்லை, அந்த காலகட்டங்களில் வந்து கரும்பு விவசாயத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருந்தது. நெல் விவசாயத்தில் இந்தியாவிலேயே 2வது மாநிலமாக கொண்டு வந்தார். இதெல்லாம் செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான். அதே மாதிரி தொழில்துறையிலையும் நிறைய விரிவாக்கங்கள்லாம் செஞ்சவரும் அவர் தான். இன்னைக்கு சொல்கிறோம் பெருமையாக டைட்டன் வாட்ச் அப்படின்னு சொல்கிறோம். உலக நாடுகள் எல்லா இடத்துக்கும் இந்த வாட்சுக்குன்னு ஒரு பேர் இருக்குது. அந்த பெருமையை நமக்கு சேர்த்து கொடுத்தவரும் புரட்சி தலைவர் தான். ஒரு கிருஷ்ணகிரியில் மாவட்டத்தில் ஓசூருங்கிற ஒரு சின்ன ஊர். தலைவர் காலத்தில் நினச்சி பாருங்கள், இப்போ நல்லா வளர்ந்து வந்திருக்கு. அந்த காலத்தில் பாருங்கள் எப்படி இருந்திருக்கும் அந்த ஊருன்னு. அங்கே கிட்டத்தட்ட 25,000 30,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி வச்சவரும் புரட்சி தலைவர் தான். எதை நினச்சி செய்கிறாரு? கிராம பகுதிகளில் உள்ள பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கணும். குறிப்பாக அந்த தொழிலில் அதிகம் வேலை பார்க்குறவங்க யாருன்னா தமிழ்நாட்டு பெண்கள். கிட்டத்தட்ட 15,000 பேருக்கு தமிழ்நாட்டு பெண்கள் மட்டுமே வேலை செய்கிறாங்க. அதில் இதெல்லாம் கொண்டு வந்ததும் அவர் தான். அது கொண்டு வந்தது மட்டும் இல்லை, 28.74% பங்கையும் நம்ம நிறுவனத்துக்கே வச்சுக்கிட்டார். அதோடைய மதிப்பு நமக்கு பின்பக்கம்தான், கீழே தான் அந்த ஷேர் வச்சுருக்கிறதுல டாட்டாவே இருக்குது. முதன்மையாக ஷேர் வச்சுருக்கிறது யாருன்னா நம்ம தான் வச்சுருக்கோம். அதனுடைய மதிப்பு இன்னைக்கு 85,000 கோடி. இந்த மாதிரி நம்ம மக்களுக்காக சேர்த்து வச்சுட்டு போன தலைவர். இது மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர்கள் தான் எங்கள் முன்னோடிகள். புரட்சி தலைவரும் சரி, அம்மாவும் சரி, 2 பேரும் மக்களுக்காக உழைத்தவர்கள்.